ஸோ ஹாய் கைஸ். ஸோ வெல்கம் டு பார்ட் 3 ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 22 அண்ட் 23rd பேட்டர்ன், அதாவது லாஸ்ட் டூ பேட்டர்ன்ஸ் இதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ போன வீடியோவில் போல முடியல, சாரி ஃபார் தட், ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, விச் வில் பி டிஸ்கஸிங் நோ. ஸோ லெட் மீ ஜூம் இன் டு திஸ் 22nd பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா ஐம் ஹேவிங் 1 2 3 4 5 6 7, ஸோ 7 rows அண்ட் 7 column. ஓகே, ஃபார் த வேல்யூ ஆஃப் 4. ஸோ 4 அப்படின்ற வேல்யூக்கு n is equal to 4 அப்படின்றதுக்கு எனக்கு காலம் வந்து பார்த்தோம்னா 7 காலம்ஸ் இருக்கு. ரோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 7 ரோஸ் இருக்கு. அண்ட் தென் 3க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இஃப் ஐம் கிவிங் தி வேல்யூ ஃபார் த பேட்டர்ன் அஸ் 3, இன்புட் வேல்யூ 3 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஐம் ஹேவிங் 5 ரோஸ் அண்ட் 5 காலம். ஓகே, 2க்கு வந்து பார்த்தோம்னா 3 ரோஸ் அண்ட் 3 காலம் இருக்கு. அண்ட் தென் 1 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்டர்ல இருக்கு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பேட்டர்னை ஜஸ்ட் ரீரைட் மட்டும் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்க அதே பேட்டர்ன் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ வித் திஸ் இன் கன்சிடரேஷன், அதாவது ஃபார் 4 rows 7, அதாவது இங்கே நான் எழுதிடுறேன். ஸோ என் வேல்யூ வந்துட்டு 4 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரோ அண்ட் காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7x7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஒரு மேட்ரிக் கிரிட். என் வேல்யூ வந்து 3 இருக்கிற பட்சத்தில் எனக்கு ரோ அண்ட் காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5x5 வந்து கிரிட் எனக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் ஃபார் த வேல்யூ ஆஃப் 2 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 3x3 கிரிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லெட் அஸ் சே என்கிட்ட இந்த பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேட்டர்ன்ல இருந்து நான் இந்த 4 அப்படின்ற அந்த வேல்யூவை வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்றேன் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா 4 - 4 வந்து எனக்கு 0 ஆயிரும். 4 - 3 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 1 ஆகிரும். அண்ட் தென் இங்க 2 இருக்கா, ஸோ 4 - 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும், விச் இஸ் 2. அண்ட் தென் 4 - 1. ஓகே, 4 - 1 இஸ் 3. இந்த மாதிரியான எனக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நோட்டீஸ் தட் இப்போ இந்த எலிமெண்ட் எடுத்துப்போம். ஓகே, இந்த எலிமெண்ட் எடுத்துப்போம். இல்லைன்னா ஓகே, இந்த எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நவ் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இதை நான் வந்து டாப் அப்படின்னு சொல்றேன். அண்ட் தென் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் வந்து ரைட் அப்படின்னு சொல்றேன். இந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்றேன். இந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு பாட்டம் அப்படின்னு சொல்றேன். ஸோ டோட்டலாக இங்கே டவுன் த லைன் பார்த்தோம்னா எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது ரோ வந்துட்டு 7 இருக்கு, காலம் வந்துட்டு பார்த்தோம்னா 7 இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 அப்படின்ற வேல்யூக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் வந்துட்டு 3 வரும், ஏன்னா 1 2 3. ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து 3, டாப் டிஸ்டன்ஸ். லெஃப்ட்ல வந்துட்டு 3, ரைட் 3, பாட்டம் 3. ஓகே, சிமிலர்லி இந்த பேட்டர்ன் எடுத்துப்போம். இந்த எலிமெண்ட் எடுத்துப்போம், 1 அப்படின்ற இந்த எலிமெண்ட். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டாப் வந்துட்டு இது வந்து ஃபார் வேல்யூ 3. ஓகே, நவ் ஃபார் வேல்யூ 1. ஓகே, 1 இங்க இருக்கு. இப்போ இந்த 1 அப்படின்ற வேல்யூக்கு நான் வந்துட்டு டாப் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ டாப் வேல்யூ என்ன இருக்கு, 1ன்னு வரும். ஓகே, ஏன்னா ஒரு எலிமெண்ட் தான் மேலே இருக்கு. அண்ட் தென் லெஃப்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ லெஃப்ட் வந்துட்டு பார்த்தோம்னா 5. அண்ட் தென் ரைட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்கு. அண்ட் தென் பாட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 இருக்கு. இப்போ எனக்கு இங்க 1ன்ற வேல்யூ இங்க வந்திருக்கு. ஸோ 1 அப்படின்றது இங்க என்னவா இருக்கு, இந்த டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் இதை வச்சு என்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா மினிமம் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஸோ மினிமம் ஆஃப் டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த கேஸ்ல வந்து பார்த்தோம்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கேஸ்க்கு பார்த்தோம்னு வைங்களேன், மினிமம் ஆஃப் டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூமே இஸ் மினிமம் வேல்யூ ஆஃப் டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இதுல இருந்து இன்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 2க்கு போட்டோம், 3க்கு போட்டோம், 1க்கு போட்டோம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நம்ம 2க்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார் வேல்யூ 2. ஓகே, இங்க இருக்க இந்த வேல்யூவே நான் எடுத்துக்கிறேன், இந்த வேல்யூ. ஸோ இதுக்கு டாப்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்கு, லெஃப்ட் 2 இருக்கு, டிஸ்டன்ஸ் சொல்றேன். ஸோ லெஃப்ட் சைடு டிஸ்டன்ஸ் 2 இருக்கு. ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்தோம்னா 4 இருக்கு. அண்ட் தென் பாட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்கு. ஸோ இதுல மினிமம் எடுத்தோம் அப்படின்னா ஆப்வியஸா எனக்கு
2 தான் வரும், which is the value present over here. ஸோ இந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த 7x7 இருக்க மேட்ரிக்ஸ்ல எந்த எலிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னாலுமே நமக்கு அங்க பிரிண்ட் ஆகக்கூடிய இந்த எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் தி மினிமம் ஆஃப் டாப் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட். இதுதான் நம்ம இதுல இருந்து இன்ஃபர் பண்ணக்கூடிய வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸை ஜென்ரேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க பேஸ்ட் ஆன் திஸ் அனாலஜி. அதாவது ஃபார் எவ்ரி எலிமெண்ட் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, we are going to find the top left right bottom and then like find the minimum of it, அந்த வேல்யூ நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். நவ் எனக்கு இந்த வேல்யூக்கு திரும்ப போகணும்ல, ஏன்னா எனக்கு இதான் இந்த தானே என்னோட எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்குது. ஸோ இதுல இருந்து எப்படி நம்ம திரும்ப இந்த பக்கம் போறது? ஸோ ஹவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க இருக்க வேல்யூ எல்லாத்தையுமே வந்துட்டு 4 வந்து சப்ராக்ட் பண்ண போகும். ஸோ 4 மைனஸ் இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ், லெட்ஸ் சே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இங்க இருக்க ஒவ்வொரு வேல்யூஸ்மே. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல 4 மைனஸ் 0 வரும், which is 4. அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லைக் இங்க 4 மைனஸ் 1 வரும், which is 3. அண்ட் தென் 2 இங்க இருக்கு. ஸோ 4 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும், which is 2. and then சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா 4 minus 3 which will be 1. இதுதான் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட். ஸோ இதை நம்ம எப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் போடுவோம். அண்ட் பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, என் வேல்யூ ஃபார் ஈச் என் வேல்யூ, லைக் 4ன்ற என் வேல்யூக்கு எனக்கு 7x7 வந்திருக்கு, 3ன்ற என் வேல்யூக்கு 5x5 வந்திருக்கு, 2ன்ற என் வேல்யூக்கு 3x3 வந்து. ஸோ இது நம்ம பார்த்தாலே தெரியுது ஆப்வியஸா. இதை நம்ம வந்துட்டு 2 into n-1 அப்படின்னு அந்த ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ 2 into 4 minus 1 is equal to 7. அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு ரோ 1 காலம். அண்ட் தென் 3 into 2 minus 1 இதை பண்ணோம் அப்படின்னா we'll get 6, சாரி 6 minus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 6 minus 1 which is 5. And then இங்க பார்த்தோம் அப்படின்னா 2 into 2, 2 into 2 minus 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ which will be my 3. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ரோஸ் அண்ட் காலம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 into n-1 இருக்குல்ல, இதை வச்சு நம்ம ரோஸ் அண்ட் காலம் ஜென்ரேட் பண்ண முடியும். எத்தனை ரோ எத்தனை காலம் தான் ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் சேயிங் தட் ஃபார் கிளாரிஃபிகேஷனுக்காக. ஸோ நவ் லெட்ஸ் சால்வ் திஸ். ஸோ என்னோட இன்டீஜர் வேல்யூ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகே, நவ் ஒரு ஃபார் லூப் இருக்கு. 0ல இருந்து i less than என்னோட ரோ கவுண்ட் எவ்வளோன்னு சொன்னா இப்பதான் நான் சொன்னேன் 2 into n-1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 into n-1 i plus plus. நவ் ஒரு j லூப் இருக்கு. ஸோ ரோஸும் காலமும் சேம் தான் நமக்கு, கரெக்டா? ஸோ j less than 2 into n-1 j plus plus. நவ் லெட்ஸ் சே நமக்கு இந்த கிரிட் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆயிருப்பா. ஓகே, ஸோ இங்க ஃபார் ஈச் ரோ வந்து நமக்கு நியூ லைன்ல தானே வரணும். ஸோ நியூ லைனுக்கு வந்துட்டு நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ NL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நவ் நமக்கு என்ன தேவை அப்படின்னா டாப் லெஃப்ட் ரைட் அண்ட் பாட்டம். ஸோ டாப் வேல்யூ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நோட்டீஸ் தட் அந்த இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாப் வேல்யூ எடுத்திருக்கோம். ஸோ இங்க இருக்க டாப் வேல்யூன்றது என்னது ஆக்சுவலா, விச் இஸ் மை ஐ வேல்யூ. ஓகே, ஸோ டாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மை ஐ வேல்யூ. ஓகே, அண்ட் தென் இந்த 2ன்றது வந்துட்டு இதுதான் என்னோட டாப்ங்கிறது என்னோட ஐ வேல்யூ. ஏன்னா இதுல இருந்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியுது ஆப்வியஸா. அண்ட் தென் என்னோட அப்ப லெஃப்ட்ங்கிறது என்னவா இருக்கும்? ஸோ லெஃப்ட்ங்கிறது ஆப்வியஸா நமக்கு தெரியுது, இது வந்து ஜே வேல்யூ. ஓகே, ஸோ இங்க இருக்கிறது ஜே, இங்க இருக்கிறது ஐ. ஸோ டாப் வேல்யூ இஸ் ஐ, லெஃப்ட் வேல்யூ இஸ் ஜே. ஓகே, ஸோ இதை நம்ம ரைட் டவுன் பண்ணிடுவோம். ஸோ டாப் வேல்யூ இஸ் ஐ, லெஃப்ட் வேல்யூ இஸ் ஜே. நவ் டோட்டல்ல இருந்து நமக்கு லெஃப்ட்டை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரைட் கிடைச்சிரும். அண்ட் தென் டோட்டல்ல இருந்து டாப் சப்ராக்ட் பண்ணா நமக்கு பாட்டம் கிடைச்சிரும். நம்ம இங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, we have to லைக் இங்க 2 into n-1 எடுத்திருப்போம். அது வந்து மொத்தமா இருக்கிறது. பட் we don't want the middle element. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் இந்த 3 அப்படின்றதுக்கு தான் இல்லைன்னா இங்க இந்த 1க்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதுதான் இது மட்டும் தான் லெஃப்டா இருக்கும், கரெக்டா? இதுதான் என்னோட லெஃப்டா இருக்கும். அண்ட் தென் இந்த கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் செலக்ட் பண்ணிருக்க எலிமெண்ட் கன்சிடர் பண்ணாம தான் எனக்கு ரைட் சைடு போகணும். ஓகே, அந்த காரணத்தினால நம்ம 2 into n-1 அப்படின்னு யூஸ் பண்ணாம 2 into n-2 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். so that we skip the element that we have selected. ஓகே, so integer right equal to 2 into n-2. ஓகே, subtract from left. ஓகே, so bottom அதேதான் சேம் தான் 2 into n-2 மைனஸ் டாப். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த 4 வேல்யூல இருந்து மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ லெட்ஸ் சே the minimum value is
டாப் கமா லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் and then we are computing the minimum value between right and bottom and then இது எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல ஒரு மினிமம் வேல்யூ ஃபைனலா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பாருங்க, நம்ம ஒரு சிம்பிளர் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம்ல, ஸோ அந்த மேட்ரிக்ஸ் சப்ராக்ட் பண்ண மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ திரும்ப நம்ம ரிசல்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ நவ், சிம்பிளி n minus and then here we have our desired output. So that's it guys, இந்த பேட்டர்ன் அவ்வளவுதான், நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகே ரைட், so now let us try to solve the 23rd last pattern. So இந்த பேட்டர்ன் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எத்தனை ரோஸ் இருக்கு, 1 2 3 4 and then காலம் வந்து 1 2 3 4. ஸோ திஸ் இஸ் அ 4x4 பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். பட் இங்க நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, we have an empty space over here. ஓகே, ஸோ n is equal to 4 நம்ம எடுத்துப்போம், n is equal to 4 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது அப்படின்னா, இந்த நடுவுல இருக்க ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் போடுவோம், அதாவது ஒரு n cross n, அதாவது 4x4 மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன, வில் பி ஹேவிங் அ ஃபார் லூப் I less than n, I plus plus, and then we have a for loop inside j equal to 0, j less than n, j plus plus. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will be see out ஏதாவது ஒரு வேல்யூ and then we will have a new line over here. இதுதான் பேசிக்கான ஒரு n cross n பேட்டர்னுக்கான கிரிட்டுக்கான n cross n கிரிட்டுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் சூடோ கோட் மாதிரி. இப்போ இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் எப்போ வந்து இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும், அதுதான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின். when should I print the star and when should I print the space? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பேட்டர்னை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஸோ என்னோட ஐ வேல்யூ, அதாவது இங்க இதை பாருங்க, இந்த காலம் ஓகே, இங்கேயும் அதே மாதிரி இங்கேயும். ஓகே, ஸோ இந்த இப்போ இங்க இது என்னோட காலம் வந்து 0 and then இது என்னோட காலம் n-1. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே ஐ ஷுட் ஹேவ், இங்க நான் எங்கேயுமே ஸ்கிப் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி என்னோட ஐ வேல்யூ இருக்கு பாருங்க, அதாவது ரோ வேல்யூ, அது வந்துட்டு 0வா இருக்கிற பட்சத்திலையும் அண்ட் தென் n-1 இருக்கிற பட்சத்திலையும். ஸோ இது வந்து 0th ரோ and then இது வந்து n-1 சாரி n-1th ரோ. ஸோ அப்பயுமே நான் வந்துட்டு ஸ்டார் தான் பிரிண்ட் பண்ணணும், ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண தேவை. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ இஃப் ஐ இஸ் 0, ஓகே, ஸோ ஐ இஸ் 0 அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ, ஆர் ஐ இஸ் n-1, ஓகே லாஸ்ட் இங்க, ஆர் ஜே இருக்கு பாருங்க. ஸோ காலம் வந்துட்டு எனக்கு 0வாக இருக்கும் பட்சத்தில், ஆர் காலம் வந்துட்டு n-1 இருக்கும் பட்சத்தில், we simply have to print the star. எல்ஸ், அதாவது அப்படி இல்லாத கேசஸ். ஸோ இல்லாத கேசஸ்னா என்ன, இந்த ரீஜியன் தான், இந்த நடுவில் இருக்க ரீஜியன், இந்த நடுவில் இருக்க ரீஜியன் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இந்த ரீஜியன் தான் இல்லாத கேசஸ். ஸோ அந்த கேஸ்ல we just have to print an empty space. ஸோ அவ்வளோதான் கைஸ் இதோட சூடோ கோட். நவ் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்ப்போம். ஸோ இன்டீஜர் வேல்யூ n is equal to 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் லூப் இன்டீஜர் i equal to 0, i less than n, I plus plus, and then inner loop j equal to 0, j less than n, j plus plus. Now we going to print the start. இப்படி பண்ணோம்னா full grid print ஆகும். So what we want, so நமக்கு என்ன தேவை அப்படின்னா, if I is 0 or I வந்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கணும், இல்லைன்னா லாஸ்ட் ரோவா இருக்கணும், ஆர் காலம் வந்து ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும், ஆர் காலம் வந்துட்டு லாஸ்ட் காலமா இருக்கும். Then we will be printing the star. Else we simply have to print a space. அதாவது இந்த இடத்துல ஸ்டார் தேவை இல்லாத இடத்துல இல்ல, ஜஸ்ட் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணா போதும். We will run the program and yeah, நமக்கு தேவையான அவுட்புட் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவையான அவுட்புட் which is also done. So that's it guys, நம்ம வந்துட்டு பேட்டர்ன் சீரீஸ் வந்துட்டு முடிச்சிட்டோம். We have completed it. So முதல் சீரீஸ் நம்ம ஆரம்பிச்ச சேனல்ல ஆரம்பிச்சது which is going good and நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், which is a small good thing.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்துட்டு பேசிக்கான ப்ரோக்ராமிங்க்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஒரு 1 or 2 வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்ட் தென் பேசிக்காக இருக்கக்கூடிய ஊக்ஸ் கான்செப்ட்லாம் பார்த்துட்டு வில் கோ இன்டு டிஎஸ்ஏ ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் இது உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் இஃப் இட் இஸ் யூ ஃபைண்ட் இட் லைக் வேல்யூபிளாக இல்லை, நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் புட் இட் டவுன் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ அதையும் நான் பார்ப்பேன். ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கமெண்ட்ல போட்டிங்க அப்படின்னா நோ மேட்டர் ஹவு குட் ஆர் பேட் த ரிவ்யூ ஆர் ஃபீட்பேக் இஸ், ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் இட் அண்ட் ஒர்க் ஆன் இட். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யூ ஆர் குட். நானும் குட்டாக இருக்கேன். ஸோ பை.